இல்லத்தரசி கூப்பன் 8000, அதாவது 8000 ரூபாய் கூப்பனாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், இது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது பயனுள்ளதா? அதுவும் பயனுள்ளது தான். ஓகே. மருத்துவ சிகிச்சை வந்து 10 லட்சம் வரை உயர்த்திருக்காங்க. அதுவும் எப்படின்னா 5 லட்சம் வரை வருட வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியானது தான். சரியானது. வருட வருமானம் 5 லட்சம் என்பது உண்மையிலேயே ரொம்ப ஏழை குடும்பத்தார் தான் அவங்க. அவங்களுக்கு 10 லட்சம் வரை அந்த காப்பீட்டு எண், மருத்துவ காப்பீடு என்பது ரொம்ப அவசியமானது. ஒரு ஆட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது குறைஞ்சபட்சம் 5 லட்சம் 6 லட்சம் தான் ஆகுது. அதை காப்பீட்டு மூலமாக கொடுக்கறது என்பது ரொம்ப நியாயமானதும் சரியானதும். முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் பயன்படுத்தியா போய் சொல்லுவேன். நான் கூட எழுதி போட்டிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். ஆனா நான் இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போய் நானும் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. புரியுது. போய் பார்த்தா தான் தெரியும் அங்க அப்படின்னு. ஆனா நான் எழுதி வச்சிருக்கேன், போய் சொல்லக்கூடாது. ஓய்வு ஊதியம் 2000 மாதம் யார் யாருக்குன்னா மூத்தோர், விதவைகள், அப்புறம் வந்து 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சிறப்பானது. முன்ன 60 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்தது. அது இப்போ 50 வயதுக்கு குறைச்சிருக்காங்க. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுக்குறது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 2500, தீவிர பாதிப்பு உள்ளவர்களுக்கு மாதம் 4000 தொகையா சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் இல்லை, ரொம்ப ரொம்ப சரியானது. மாற்றுத்திறனாளிகள் என்பது நம்ம கணக்கு பண்ணும்போது ரொம்ப கடினமானவர்கள். அவர்களால் உண்மையிலேயே வேலைக்கெல்லாம் போய் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2000 4500 இப்படி கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப சரியானது.